Hi guys, நான் Chandar Karunakaran. Now our music producer and welcome back to my channel. So இன்னைக்கு Flstudio சீரீஸ்ல we are going to check out the second episode how to install Flstudio தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து Flstudioவை டெமோ இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைசன்ஸ் வந்து Flstudio இமேஜ் லைன் வெப்சைட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரே டவுன்லோட் ஏரியா தான். ஸோ தேர் இஸ் நோ செப்பரேட் டெமோ ஃபைல் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஃபுல் வெர்ஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான் அவங்க டெமோக்கும் கொடுக்குறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு டெமோவில் வந்து லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ சில செட்டிங்ஸ்லாம் சேவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் தான் இருக்கே தவிர போத் த ஃபைல்ஸ் ஆர் த சேம். ஸோ டெமோக்குன்னும் ஃபுல் வெர்ஷனுக்குன்னு தனித்தனி ஃபைல்ஸ் அவங்க வச்சல. அண்ட் பிசைட்ஸ் தட் Flstudio, as we all know, they have lifetime free updates. Image line website போனீங்கன்னா you will have a tab called download. and the downloadல you will have either Windows or Mac versions. so நான் இங்க வந்து Windows version download பண்ணிக்கிறேன். so anytime நீங்க வந்து latest version வந்தாலும் நீங்க இந்த வெப்சைட்ல தான் போய் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து latest version செக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். once you have downloaded the setup file, நீங்க அங்கேருந்து இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். note. So இந்த வீடியோவில் நான் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர்னு சொல்கிறது வாட் எவர் திங்ஸ் ஹேவ் ஒர்க் ஃபார் மீ ஓவர் த இயர்ஸ். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் என் Flstudio சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் சூட் ஆகலை இல்லை உங்களுக்கு வந்து பெட்டர் மெத்தட்ஸ் கிடைக்குதுன்னா டெஃபினட்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக டூ இட் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபிகர் அவுட் அ வே விச் இஸ் ஃபங்க்ஷனல் ஃபார் யூ. தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதுதான் உங்களுக்கு எப்போவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் அ வே விச் ஐ ஹவ் பீன் யூஸிங் Flstudio ஃபார் அ வெரி லாங் டைம். So I am presenting you my method which worked. Another quick note. So in the video, I actually Flstudio already installed பண்ணதுனால some screen grabs from my older installation video நான் போட்டிருக்கேன். So version number mismatch ஆகுதுன்றதுனால confuse ஆகிடாதீங்க. But the procedure is the same. With that we'll continue. Once வந்து Flstudio download பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு setup file இருக்கும். So as you can see, நான் previous versions ஏற்கனவே download பண்ண setup files இங்கே இருக்கு. So இந்த setup file வந்து நீங்கள் double click பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டப் விசார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஒன் பை ஒன் அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து எந்த யூசருக்கு உங்களுக்கு விண்டோஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டிம்ட் அவுட்டாக Flstudio இருக்கும். அதான் உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன். ஸோ அது டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக டெஸ்க்டாப் ஐகான் கிரியேட் பண்ணுமா, அதுக்கப்புறமா Flstudio பிளக்இன் ஃபார்மேட்லேயே இருக்குது. ஸோ அந்த பிளக்இன் உங்களுக்கு தேவையா அப்படின்றதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் கிளியர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படும்னா, நீங்கள் ஆல்ரெடி Flstudio வந்து உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ வாண்ட் டு வைப் அவுட் தட் இன்ஸ்டலேஷன். ஸோ நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ சம் ரீசன் ரீஇன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஆனால் அந்த செட்டிங்ஸ்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னா நீங்கள் இங்கேயே வந்து செட்டிங்ஸை செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷ் இன்ஸ்டலேஷனாக உங்களுக்கு அது பண்ணி கொடுக்கும். அண்ட் ASIO ஃபார் ஆல் Flstudio ASIO இன்கேஸ் நீங்கள் ஒரு டிஏசி ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எய்தர் ASIO ஃபார் ஆல் யூஸ் பண்ணலாம், இல்லை Flstudio ASIO ஃபார் ரெக்கார்டிங் பர்பஸஸ் வந்து நீங்கள் அந்த டிரைவரையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் லொக்கேஷன் கேட்கும். ஸோ எங்கே உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் Flstudio இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்றதை கேட்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு SSD அண்ட் ஹார்ட் டிஸ்க் ஃபார் மல்டிபிள் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் நீங்கள் உங்களோட பூட் டிரைவில் வந்து Flstudio லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனி ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் வந்து C டிரைவில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து 64-bit VST பிளகின்ஸோட இன்ஸ்டால் லொக்கேஷன் கேட்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் விண்டோஸில் VST பிளகின்ஸ் ஒரு சிந்தசைசரோ இல்லை FX பிளகின்ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது .dll ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஃபைல்ஸோட ஸ்டோரேஜ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் Steenberg VST பிளகின்ஸ் ஆர் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 Steenberg VST பிளகின்ஸ் இந்த ஹைராக்கியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா Steenberg, த கம்பெனி விச் brought Cubase, Nuendo, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த VST டெக்னாலஜியை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் ஆல் த VST plugins ஆர் ஆல்வேஸ் கம்மிங் அண்டர் த சேம் ஹைராக்கி. ஸோ நீங்கள் இதே ஹைராக்கியை ஃபாலோ பண்ணி மற்ற VSTஸும் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் சிஸ்டமில் மல்டிபிள் DAWs இருந்தாலும் it will be very easy for those DAWs to access all the VST plugins from the same folder. ஸோ ஒரே லொக்கேஷன் நீங்கள் எல்லா DAWஸும் கொடுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இட் வில் நாட் பி அ பிக் இஷ்யூ, பட்
போக போக நான் ஐவ் பீன் இன்ஸ்டாலிங் வேரியஸ் VST பிளகின்ஸ் ஓவர் த இயர்ஸ். ஸோ அது நம்பர் ஈஸியாக உங்களுக்கு வந்து 50, 100, 200 மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ஸோ அதெல்லாம் அவ்வளோ கவுண்ட்ஸ் வரும்போது யூ வில் நாட் பி ஏபிள் டு ரிமெம்பர் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் நீங்கள் லெட்ஸே டிஃபால்ட் லொக்கேஷனோட VSTயோட டிஃபால்ட் லொக்கேஷன்லேயே சேவ் பண்ணிகிட்டே வரீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே பிளகின்ஸ் இருக்குன்னு லொக்கேட் பண்ணுறது ரொம்ப ஹெட்டேக் ஆகிடும். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இதே ஹைராக்கியில் வந்து மெயின்டைன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஐடென்டிஃபை எங்கே VST பிளகின்ஸ் இருக்குதுன்றது. அண்ட் த சேம் டைம் DAWஸும் வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டரில் ஆல் த பிளகின்ஸும் நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட பிளகின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ டிப். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா Flstudio இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் விசார்ட்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த விசார்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் ஃபினிஷ்ட் இன்ஸ்டாலிங் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அன்லாக் Flstudioன்ற இது வரும். ஸோ பேசிக்காக நீங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் எய்தர் லாகின் டு யுவர் ப்ரொஃபைல். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைசன்ஸ் அப்டேட் பண்ணும். இல்லை டெமோ யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து ட்ரையல் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார் வாட்சிங் த என்டையர் கிளிப். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் வித் யுவர் மியூசிக் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கமெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது Flstudio ரிலேட்டடான டாபிக்ஸோ இல்லை ஜென்ரல் மியூசிக் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். I'll try to make videos on that too. Apart from this, இந்த சேனலில் நிறைய மியூசிக் வீடியோஸ், பாட்காஸ்ட் அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் வீடியோஸ் வரப்போகுது. டெஃபினட்டாக அதுவும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். With that, I'm signing off. Thank you guys. Bye.